மறைந்த பள்ளத்தாக்கின் ரகசியம். உயரமான மலைகளால் சூழப்பட்ட அமைதியான ஒரு கிராமத்தில் துணிவும் ஆர்வமும் நிறைந்த மாயா என்ற சிறுமி வாழ்ந்தாள். மாயாவுக்கு மறைந்த பள்ளத்தாக்கின் கதைகள் சிறு வயதிலிருந்தே தெரியும். அது செல்வங்களும் ரகசியங்களும் நிறைந்த இடம் என்று பலர் கூறினார்கள். சிலர் அதனை மாய விலங்குகள் காக்கின்றன என்றனர். மற்றவர்கள் அதை ஒரு கற்பனை கதையாகவே கருதினர். ஆனால் மாயா அதனை உண்மை என்று நம்பி அதனை தேடி செல்ல முடிவு செய்தாள். ஒரு சூரியமிகு காலை மாயா தன் பையை எடுத்து அதில் உணவுப் பொருட்கள், ஒரு வரைபடம் மற்றும் திசை காட்டி வைத்து தனது பெற்றோர்களிடம் போய் வருகிறேன் என கூறி மலையை நோக்கி பயணம் செய்தாள். அவர்களுக்கு தெரிந்தது அவள் புதிய சவால்களை கண்டுபிடிக்க விரும்புகிறவள் என்பதால் புன்னகையுடன் விடை கொடுத்தனர். பயணம் தொடங்கியது. பயணம் எளிதல்ல. மாயா கடினமான மேடுகளை ஏறி வேகமாக ஓடும் ஆறுகளை கடந்து அடர்ந்த காடுகளில் வழி தேடினாள். பழைய வரைபடத்தை பயன்படுத்தி செல்ல முயன்றாலும் அதன் சில பகுதிகள் மங்கியிருந்தது. நீண்ட நேரம் நடந்து கானகத்தில் அடர்ந்த மரங்கள் மற்றும் கொடிகள் நிரம்பிய ஒரு இடத்தை அடைந்தாள். அப்போது ஒரு சிறிய ஒளிரும் உயிரி அவளுக்கு முன்னால் தோன்றியது. அது ஒரு தீப்பொறி போல இருந்தது, ஆனால் ஒளிரும் நட்சத்திரத்தை போன்ற பிரகாசத்துடன் இருந்தது. வணக்கம், துணிச்சலான பயணிக்க, அதனால் தங்கமதுர குரலில் கேட்டது. நீ வழி தவறிவிட்டாயா? மாயா அதிர்ச்சியடைந்தாள். ஆனால் உடனே பதிலளித்தாள், நான் மறைந்த பள்ளத்தாக்கை தேடிக் கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் அறிவீர்களா? தீப்பொறி அவளை சுற்றி பறந்தது. அந்த மறைந்த பள்ளத்தாக்கு, அது ஒரு தூய்மையான மனமுள்ளவர்களால் மட்டுமே காணப்படும் இடம். என்னுடன் வாருங்கள், நான் வழி காட்டுகிறேன். 3 சோதனைகள். மாயா தீப்பொறியை கண்டு பின் தொடர்ந்தாள். காடின் குறுக்கே அவள் அடைந்தது ஒரு பெரிய பாறை குன்று. பசுமையான கொடிகளால் மறைக்கப்பட்டிருந்தது. தீப்பொறி சுற்றி பறந்ததும் கொடிகள் பின்வாங்கி ஒரு சிறிய வழியை வெளிப்படுத்தின. அந்த வழியின் மறுபுறம் மாயாவின் கண்களை மயக்கும் ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. பல வண்ண மலர்கள், ஒளிரும் நீரோடைகள் மற்றும் கதிர்கள் வீசும் பழமரங்களால் அவள் மயங்கினாள். சிங்கத்தின் சவால். திடீரென்று ஒரு கனமான கர்ஜனத்தை கேட்டாள். திரும்பி பார்த்ததில் ஒரு பெரிய பொன்வண்ண சிங்கம் அவளுக்கு முன்னால் நிற்கிறது. மறைந்த பள்ளத்தாக்குக்குள் யார் வந்துள்ளார்கள்? அது கர்ஜித்தது. ஆனால் அதன் கண்களில் அமைதி இருந்தது. நான் மாயா, அவள் தைரியமாக சொன்னாள். இந்த இடத்தின் ரகசியங்களை அறிய வந்துள்ளேன், ஆனால் எந்த சேதமும் செய்ய விரும்பவில்லை. சிங்கம் சற்று அவளை ஆராய்ந்து தலையாட்டினது. நல்லது மாயா, மறைந்த பள்ளத்தாக்கின் உண்மையான ரகசியத்தை தெரிந்து கொள்ள 3 சோதனைகளை நிறைவேற்ற வேண்டும். அதன் பின்னரே இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். முதல் சோதனை, பிரதிபலிப்பு 6. மாயாவை ஒரு கண்ணாடி போன்ற ஆற்றருகே கொண்டு சென்ற சிங்கம் சொன்னது, இந்த ஆற்றை கடந்தால் உன் ஆழ்ந்த பயங்களை நீ பார்க்க நேரிடும். அதை எதிர்கொண்டு கடக்க வேண்டும். மாயா ஆற்றுக்குள் கால் வைத்ததுமே 6:2 அவளுடைய பயங்களின் நிழல்கள் தோன்றின. தன் குடும்பத்திடம் தோல்வியடைதல்,
திசை தவறுதல் போன்றவை. ஆனால் அவள் மனதை உறுதியாக்கி, நான் துணிச்சலானவள், இதை நான் கடப்பேன் எனக் கூறி ஒவ்வொரு அடியையும் துணிச்சலுடன் எடுத்து மறுபுறம் சென்றாள். இரண்டாவது சோதனை, எதிரொலி குகை. அடுத்து அவளை கருமையான ஒரு குகைக்கு கொண்டு சென்ற சிங்கம் சொன்னது, இந்த குகையில் உன் குரல் உன்னை குழப்பும். உன் உண்மையான குரலை மட்டும் நம்பி வெளியே வர வேண்டும். மாயா குகைக்குள் சென்று அங்கு தனது குரலின் எதிரொலியை கேட்டாள். நீ இந்த பயணத்திற்கு பொருத்தமானவளல்ல மற்றும் நீ தோற்றுவாய் போன்ற வார்த்தைகள் அவளை குழப்பின. ஆனால் அவள் தன் பெற்றோர் சொல்லியதை நினைத்தாள். உன் இதயத்தை கேளு. தனது தாயார் பாடிய பாடலை பாடியது. அதன் நெறிமுறை குரல் குகையின் வழியாக வழிகாட்டியது. மேலும் வெளிச்சத்தை கண்டாள். மூன்றாவது சோதனை, சத்திய மரம். கடைசியாக பொன் இலையுடன் பிரகாசிக்கும் ஒரு மரத்துக்கு கொண்டு சென்ற சிங்கம் சொன்னது, இந்த மரத்தை ஒரு கேள்வி கேளுங்கள். உன் மனதின் உண்மையான கேள்வி எனில் அது பதிலளிக்கும். மாயா சிந்தித்தாள். அவள் செல்வங்களையும் உலகத்தின் ரகசியங்களையும் கேட்கலாம், ஆனால் அவை அவளுக்கு முக்கியமில்லை என தோன்றியது. அவள் மரத்தை நோக்கி, நான் இன்று கற்றதை மற்றவர்களுக்கு எப்படி உதவ பயன்படுத்தலாம் என்று கேட்டாள். மரத்தின் இலைகள் எரிச்சலித்து ஒளிரும் ஒரு பழம் மாயாவின் கையில் விழுந்தது. மறைந்த பள்ளத்தாக்கின் உண்மையான செல்வத்தை நீ கண்டுபிடித்தாய், சிங்கம் சிரித்துக் கொண்டு சொன்னது. அது நாணயங்களோ அல்லது நகைகளோ அல்ல, அது புத்திசாலித்தனம் மற்றும் அன்பு. இதை மற்றவர்களை உதவ பயன்படுத்துவாய். கட்டற்ற மனிதர் மாயா. கிராமத்துக்கு திரும்பிய மாயா தனது பயணத்தில் கற்ற உண்மைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அவர்களின் வாழ்க்கையை மாற்றினாள். பாடம்: மெய்யான செல்வம் தன்னால் பெறப்படும் மன உறுதி, அறிவு மற்றும் அன்புதான்.